டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 3, 4, 5 இந்த 3 சம்ஸை பற்றியும் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 சம்மை பற்றியும் பார்க்குறதுக்காக ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஆன்சர் எடுக்கிறது அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 3 சம்மில் நீங்கள் ரொம்ப கிரிப்பாக கிளியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 கொஸ்டினில் 1 கொஸ்டின்ஸ் 100% எக்ஸ்பெக்டடு இன் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். யூனிட் 1 எக்ஸசைஸ் 3 அதை பற்றியும் அதனுடைய சொல்யூஷன் பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லாமல் மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3/2018 80,000, additional capital introduced during the year 30,000, drawings during the year 15,000, opening capital on 1/4/2017 அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுக்கல, அதனால் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st 3/2018 25,000 கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 சம்ஸை பார்த்தோம் இல்லைங்களா, கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறதுல. இதில் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சால் டைரக்ட் மெத்தட்லேயே நீங்கள் போடலாம். இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இந்த சம்மில் நம்ம பார்ப்போம். அதுக்கான ஃபார்மேட்டும் சிம்பிளிஃபை பண்ணி நான் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சம்முக்கான ஆன்சர்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதனுடைய ஃபார்மேட்டு இது ஒரு டி ஃபார்மில் அது இருக்குது. அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் மட்டும் அதில் இதில் டெபிட் சைடு கொடுத்துருக்கோம், க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல், அவ்வளோதான். இது ஒரு டி ஃபார்ம் லெஜர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் ரெண்டையும் டெபிட் சைடும், அடிஷனல் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இது ரெண்டையும் கிரெடிட் சைடு கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட் கொடுத்துருந்தா கிரெடிட் சைடும், லாஸ் கொடுத்துருந்தா டெபிட் சைடும் போடட்டும் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு தான் ஆன்சராக இருக்கும். அதே ஃபார்மேட் இங்கே நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் 80,000, ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000, அடிஷனல் கேபிட்டல் 30,000. இது எல்லாமே சம்மில் தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அதனால் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 25,000 கொடுத்துருக்கோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாகவே அந்த ஃபார்மேட் படி நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு 1,20,000 வருது, கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா 30,000 தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட்டு 90,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அந்த ஆன்சர் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பக்கத்தில் நான் சிம்பிளான ஒரு சின்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும்னா மிஸ்ஸிங் ஃபிகர் எப்படி சம்மு வந்தாலும் நம்ம ஈஸியாக அதுக்கான ஆன்சரை ஈஸியாக எடுக்க முடியும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4 பற்றியும் அதனுடைய சொல்யூஷன் பற்றியும் நம்ம பார்த்துடலாம். சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கேபிட்டல் as on 31st December 2018. இதில் பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் as on 31st January 2018 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு. குட்ஸ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் பை த ஓனர் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சனல் யூஸ்க்கு எடுத்தாலே நம்ம ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராயிங்ஸும் இந்த கணக்கில் நமக்கு கிடைக்கிது. அடுத்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர் 15,000 அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்தாச்சு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மில் மிஸ்ஸிங் ஃபிகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் தான். அது ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த கேபிட்டல் as on 31st December 2018. இந்த சம்மை நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்மேட் படி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது, அதனால் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் 30,000 சம்மிலியாக இருக்குது, அப்படி எடுத்து எழுதியாச்சு. அடுத்து அடிஷனல் கேபிட்டல் 15,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh, ப்ராஃபிட் இங்கே சம்மிலே கொடுத்துருக்கிறது 60,000. இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் டெபிட் சைடுக்கும் கிரெடிட் சைடுக்கும் எந்த சைடு அதிகமாக இருக்கும் அதிலிருந்து அந்த டிஜிட்லேருந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 1,70,000 இங்கே கிரெடிட் சைடு இருக்குது.
டெபிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 30,000, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து 1,45,000. அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அது எப்படி வந்துச்சுன்னு புரியாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காகவும் நான் சைடில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு சைடும் டோட்டல் வந்து 1,75,000 தான் வரும். இந்த ஃபார்மெட்டில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் 100% நம்மளுக்கு 3 மார்க் சம்முக்கு வர வேண்டியது ஈஸியாக வந்து 3 மார்க் வந்து நம்ம செக்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5 பார்த்துடலாம், அதுக்கான சொல்யூஷனும் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். கேபிட்டல் as on 1st April 2018 40,000, capital as on 31st March 2019 50,000, additional capital introduced during the year 7,000, profit for the year 8,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் ஃபார் த இயரும் கொடுத்துட்டாங்க. இப்போ டிராயிங்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் 50,000 சம்மிலேருந்து அப்படியே எடுத்து எழுதியாச்சு. டிராயிங்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் இப்போதைக்கு அதை நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். அடிஷனல் கேபிட்டல் சம்லேயே கொடுத்தாச்சு 7,000. இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 40,000 சம்லேயே இருக்குது, அதையும் எடுத்து எழுதியாச்சு. ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபார்மேட் படி கிரெடிட் சைடு வந்து எடுத்து எழுதிக்கலாம் ஒரு 8,000. இப்போ இந்த டோட்டல் கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும், டெபிட் சைடு வந்து 50,000 தான் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 55,000 இங்கே டோட்டல் வருது. 55,000 மைனஸ் 50,000 போடும்போது நமக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து 5,000. அதுதான் டிராயிங்ஸ், இதுக்கான ஆன்சரும் அதுதான். அது எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பக்கத்தில் நான் சைடில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பார்த்துக்கலாம். இந்த 3 சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.